மகாலிங்கம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குருவே துணை. ஓம் கணபதி நமச்சிவாய நமோ விக்னேஸ்வரா. உன்பாதமே நம்பி வந்தேன், எத்தோரம் போனாலும் பக்கத்தின் ரட்சித்தில் புரிய வேண்டும். ஓம் கணபதி வா, ஐயும் கணபதி பாபா, அங்கம் கங்கம் எங்கும் கணபதி பாபா, சர்வலோகமெல்லாம் கைவசமானார் போல் என் கைவசமாயிருக்க ஸ்வாகா. குருவே துணை. பிரபஞ்சத்தை வணங்கி, அதாவது இந்த 33வது கருத்தரங்கம் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு நன்றி, மற்றும் ஏவி பாலா அவர்களுக்கும் நன்றி, நம்ம கேமராமேன் அவர்களுக்கும் நன்றி, மற்றும் நம்ம ஜோதிட சொந்தங்கள் மணிகண்டன், நம்ம கேரளா பாலக்காடு மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி, மற்றும் அந்த இப்போ வந்திருக்கிற நம்ம கணேஷ் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி, மற்றும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நான் இன்றைக்கு பேசும் தலைப்பு என்னவென்றால் புத்திர பாக்கியத்தை பற்றி பேசுகிறேன். அதாவது புத்திரம் அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒரு இது. எல்லாருக்கும் இன்றைக்கி புத்திரம்ங்கிறது குழந்தை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே ஒரு சிறப்பு இல்லை. அப்போ புத்திரஸ்தானங்கிறது எல்லாருக்குமே வேணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. ஔவையாருடைய பழமொழி. மனிதனாக பிறந்தா இந்த உடல் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். அதாவது கூன் குருடு இல்லாமல் செவிடு இல்லாமல் பேடு நீக்கி இந்த உடல் கைகால் ஊனம் இல்லாமல் சிறப்பாக கடைசி வரைக்கும் கடவுள் எப்படி நம்மளுக்கு இந்த வாகனத்தை கொடுத்தாரோ கடைசி வரைக்கும் அதில் எந்த பிழையும் இல்லாத அவருக்கு ஒப்படைக்கணும். அதுதான் நம்ம இறைவனிடம் வேண்டும் வரம். அதில் எவ்வளவுதான் சொத்து சுகம் சம்பாதிச்சாலும் பிள்ளை வரம் வேண்டும். அப்போ அந்த பிள்ளை வரம் வேண்டும் அப்படின்னா, பிள்ளைகள் இல்லை என்றால் அவனுக்கு எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. அப்போ முக்கியமாக நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை குறிக்கிறது புத்திரஸ்தானம். அப்போ அது புத்திரஸ்தானம் மட்டுமல்ல, 5ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்துடுது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் பூர்வீக புண்ணிய யோகத்தையும் அனுபவிக்கிறான், முன்னோர் செய்த நன்மைகளையும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நாம் பெற்ற பிள்ளைங்க நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளை கண்கலங்காமல் காத்து நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறது அந்த நம்மளுக்குன்னு பிள்ளைகள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், புத்தி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதே நம்மளுக்கு சித்தி அடைவது, அதாவது தியானம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் சொல்லப்பட்டிருக்குது, குழந்தைகளை சொல்லப்பட்டிருக்குது, புத்தி ஸ்தானத்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல நிலையில் இருந்தான் என்றால் இந்த 1, 5, 9 இந்த தொடர்புகள் கொண்டு அவர்களுடைய நட்சத்திர சாரத்திலோ 1, 5, 9 கூடிய நட்சத்திர அதிபதிகள் சாரத்திலேயோ அல்லது 1, 5 அதிபதியினுடைய அவங்களுடைய அதிபதிகள் அந்த 5ஆவது ஸ்தானத்திலேயோ 1, 5, 9ஆம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு அந்த 5ஆம் இடம் நல்லா வலுப்பெறும். அப்போ இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமாகட்டு, பூர்வ புண்ணிய சொத்தாகட்டு, இவங்களுடைய எண்ணங்களாகட்டு இதெல்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். 5ஆம் இடம் வலுத்தா அவன் பாக்கியவான். 5, 9, 1 இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக வலுத்திருந்தால் நம்மளுக்கு நம்ம நல்லது தான். இதை மீறி நம்மளுக்கு சில பேருக்கு அவர்களுடைய பாவ கர்ம பலன்கள். அப்போ 5ஆம் இடம் என்பது யோகமும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. அப்போ பாவம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு கர்மா என்று ஒன்று இருந்தால் புத்திர பாக்கியங்கள் அந்த புத்திரஸ்தானம் என்று அவங்களுக்கு கெட்டு போகுது. அப்போ அந்த புத்திரஸ்தானம் கெட்டாதான் அவங்களுக்கு இந்த பிறவியில் குழந்தைகள் எல்லாம் போகிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அப்போ அந்த 5ஆம் இடம் நம்மளுக்கு வலுப்பெற்றால்தான் நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும். அப்போ அதுபோல் ஒரு 5ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு 5 வலுத்தவங்கன்னு எல்லாருமே இருக்கிறாங்களா அப்படின்னா சில பேர் 5ஆம் இடம் கெட்டு போனதும் இருக்குது. போன வாரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம், பிஓஸ் அமெரிக்காவிலிருந்து அவங்க இங்கே ஐயங்கோயில் இங்கே தான் பரம்பரை இங்கே இருந்துருக்குறாங்க. அவங்க அந்த பையன் இரட்டை குழந்தை,
அவங்க வந்து அமெரிக்கா போனது சின்ன வயசுலேயே போனது. போய் அந்த பையன் அதாவது காதல் திருமணம். அப்போ அவங்களே அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 2வது பையனுக்கு இப்போ தான் திருமணம், அடுத்த மாதம் ஆவணி மாதம் கல்யாணம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு 13 வருஷம் ஆகுதா. ஆனால் 13 வருஷம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை. என்னதான் நம்மளுக்கு ஊர் உறவு அப்படி எங்கே தான் போய் பணம் சம்பாதிச்சாலும் புத்திரர்கள் இல்லை என்றால் நம்மளுக்கு நிம்மதி இல்லை. அப்போ சொத்து சுகங்கிறது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட வராது. புத்திர பாக்கியம்ங்கிறது நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அப்படின்னா புத்திரம் வேணும். சரி, அது அவர்களுக்கு வந்து வெளிநாடு போய் அதே மாதிரி அந்த பெண் வந்து பவுலோமி அசாம் மாநிலத்தில் மெட்ரோபாலிட்டன் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் வந்து மும்பைன்னு தான் சொன்னாங்க. மும்பை போட்டு தான் நான் நடித்தேன். அப்போ மும்பை வந்து அந்த பொண்ணு வந்து 7/5/1993 பிறந்திருக்குது. அதாவது 7/5/93 1993 ஸ்ரீமுகா வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி காலை மணி 8:15. அவங்க முதல்ல எனக்கு கொடுத்தது வந்து மும்பை தான் கொடுத்தாங்க. கடைசியில் வந்து அசாம் மாநில மெட்ரோபாலிட்டன் மாவட்டம்னு சொன்னாங்க. நான் வந்து இது மும்பை போட்டு தான் அடித்தேன். அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி வந்திருக்குது. லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் வந்திருக்குது. அப்போ அந்த பெண்ணுக்கு லக்கணத்திலேயே வந்து கேது நீச்சமடைகிறார். 2ஆம் இடத்துல மாந்தியும், 3ஆம் இடத்துல செவ்வாய் அங்காரகன் நீச்சமடைகிறாரு. 4ஆம் இடம் எதுவும் இல்லை. 5ஆம் இடம் கண்ணியில் வந்து குரு. அப்போ 6ஆம் இடத்துல யாரும் இல்லை. 7ஆம் இடத்துல ராகு சந்திரன் அந்த இடத்துல நீச்சம். 10வது இடத்துல திரிகோணத்தில் வந்து கும்பத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி. 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம். அப்போ லக்கணத்துக்கு 12ஆம் இடம் மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு 12ஆம் இடம் சூரியன் புதன் வந்து 12 மறைஞ்சிட்டாங்க. அப்போ இதனுடைய 5ஆம் இடம் வாங்க வணக்கம் வணக்கம். அப்போ இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை வந்து தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் அனுப்பிச்ச போது அவங்க இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணினுடைய வயது பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது 33 வருஷம் 2 மாதம் 4 நாள் ஆகுது. இப்போ திருமணம் அவங்க லவ் பண்ணி அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் 13 ஆண்டு ஆயுமும் இன்னும் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இல்லை. அப்போ வந்து இவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிற கேள்வி அவர்கள் கேட்டபோது தான் இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் உச்சம் பெறுறாரு. ஆனால் லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது நீச்சமடைகிறார். 2ல் மாந்தி, 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், 5ஆம் இடத்துல குரு. பார்த்தீங்கன்னா குரு தான் அந்த புத்திரகாரகன்னு சொல்கிறோம். அதாவது காரகப்பலன் நம்ம எடுத்தோம்னா 5ஆம் இடம்னு சொல்லும்போது நம்ம குருவைத்தான் முக்கியமாக பார்க்கணும். அப்போ குரு வந்து 5ஆம் இடம். அப்போ அவர் வந்து அஸ்தம் 1ஆம் பாதத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ சந்திரனுடைய சாரம் வாங்கி சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சமாயிடுறாரு. சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நேசம். அதுபோலவே அந்த விருச்சிகத்துக்குடைய கிரகம் செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல கடகத்தில் நீச்சம் பெறாரு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடம் புதன், கன்னி வந்து 5ஆம் இடம் புதன். அந்த புதன் வந்து அஸ்வினி 4ஆம் பாதத்தில் கேது சாரம் பெற்று கேதும் நீச்சமடைகிறார். அதாவது ஒரு 5ஆம் இடம் வந்து குரு கெட்டுட்டாரு. குரு நின்ன நட்சத்திரம் சந்திரன் கெட்டு போயிட்டாரு. 5ஆம் இடத்துக்குடைய புதன் வந்து 12ஆம் இடத்துல இருந்துட்டாரு. அப்போ அந்த புதன் வந்து அஸ்வினி 4 கேது சாரம் வாங்கி அந்த கேது நீச்சம் அடைஞ்சிடுறார். அப்போ இவங்களுக்கு நம்ம எப்படி என்ன சொல்ல முடியும்? புத்திர பாக்கியத்தை பற்றி கேட்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? இவர்களுக்கு அதாவது காரகனாகிய குருவும் கெட்டுட்டாரு, 5ஆம் இடத்துக்குடைய புதனும் கெட்டுட்டாரு, வீடு கொடுத்தவரும் கெட்டுட்டாரு, நட்சத்திர சாரம் கொடுத்த ஸ்தானாதிபதி, நட்சத்திர ஸ்தானாதிபதி, இவங்க எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று பார்க்கும்போது எல்லாமே பலம் இழந்துட்டாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு நம்ம புத்திரஸ்தானம் வந்து பலகீனம் அடைந்துள்ளது. ஆனால் இவங்களுக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இட திரிகோணத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி 11ஆம் இடத்துல 6க்குடைய கிரகம், அதாவது சுக்கிரன் வந்து லக்னாதிபதி, 6க்குடைய கிரகம் 11ல் வந்து உச்சம் பெறார்.
அதனால் தொழில்ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இட உத்தியோகஸ்தானம், நல்ல சம்பாதனை, நல்ல வருமானம். 10ஆம் இடத்துல வந்து சனி உச்சம் பெற்றிருக்கிறனால வருமானத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல சம்பாதனை சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால உடல் பலகீனம் அடைஞ்சிருக்கு. இந்த பொண்ணு பலகீனமாக இருக்குதா அப்படின்னு கேட்குற போது ஆமாங்க நம்ம வீக்காக தான் இருக்குது. 5ஆம் இடம் கேட்டிருக்குதுங்க, அதுக்கு குத்திர பாக்கியம் இருக்காது அப்படிங்கிற போது ஆமாங்க குத்திர பாக்கியம் இல்லை, 13 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னாங்க. சரி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். அப்போ அந்த வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல அவரும் நீச்சம். அப்போ 7ஆம் இடம் இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயுமே அவ்வளோ ஒரு தாம்பத்திய உறவில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ இதையெல்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க, பிரிஞ்சிருவாங்களா ஐயா இல்லை ஒன்று சேருவாங்களா? இப்போ வந்து குழந்தையும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமைங்கிறது நிறைய வந்துட்டு இருக்குது, இது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அப்போ வந்து இதுக்கு வந்து 5ஆம் இடம் வந்து கெட்டு போனதால குழந்தை பாக்கியம் இல்லை, நீங்கள் வேணா இதுக்கு வந்து நீ 5ஆம் இடம் சுத்தமாக கேட்டதுனால நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி வேணா பண்ணிக்கோங்க. மற்ற விவகாரம் வந்து ஏதாவது ஒன்றில் நம்மளுக்கு இந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நம்ம 5ஆம் இடத்தை பார்க்குறோம், காரகனாகப்பட்ட குருவை பார்க்குறோம், குருவுக்கு வீடு கொடுத்த நட்சத்திர அதிபனை பார்க்குறோம். அப்போ 5ஆம் ஆதி புதன் அவனையும் பார்க்குறோம், அவன் போய் நின்ன இடத்தையும் பார்க்குறோம், அவனுடைய நட்சத்திரம் அவருக்கு புதனுக்கு 5ஆம் இடத்துக்கு கால் கொடுத்த வீட்டுக்கு அதிபதியும் பார்க்குறோம். இது எல்லாம் ஒன்றுக்கொன்று பார்த்தீங்கன்னா கெட்டு போகும்போது 5ஆம் இடம் பலம் இழந்திருக்குதுங்கிறதா நம்ம சொல்ல முடியுது. அதனால் வந்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை, 100க்கு 90% இல்லைங்க. நீங்கள் முக்கியமாக வந்து டெஸ்ட் டியூப் பேபி பண்ணிக்கோங்க, இதை தான் சொல்ல வேண்டியது தான் போச்சு. அப்போ நம்மளுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் ராகு எது இருக்குது, இல்லை 5ஆம் ஆதி கெட்டிருப்பார், ஏதாவது ஒரு அதாவது 2 கண் இருக்குதுன்னா ஒரு கண் திறக்காதான்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு கண் திறக்குமா அப்படின்னா ஏதாவது ஒரு நட்சத்திர கால் கொடுத்தவனோ நட்சத்திர அதிபதியோ அல்லது ஏதாவது ஒரு சுபகிரக பார்வையோ அங்கே இருக்குமானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகிறது. ஆனால் இது எந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய வாதமாக சொல்ல வேண்டியதாகிடுது. அதில் பார்த்தீங்கன்னா புத்திரதோஷம் அப்படிங்கிறது சில பேருக்கு சில இடம் மட்டும் கேட்டிருந்தா அவங்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லலாம். பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது இன்றைக்கி கிரக பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய வந்து கோயில் பரிகாரங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. அன்றைக்கே புராண காலங்களில் வந்து வேத சாஸ்திரங்கள் இதெல்லாமே வந்து ஜோதிடத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து பரிகாரம் மூலம் அவர்களுடைய கர்மா கழித்து குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு நிறையா கோயில் பரிகாரங்கள் இருக்குது. அதுபோலவே சில இது பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இயற்கையாகவே சில பரிகாரங்கள் சொல்லப்படுவதும் உண்டு. இப்போ அதாவது வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்கள் அதிகாலை 6 மணிக்கு குளிர்ந்த நீரில் நீராடி பிள்ளையார் கோயில் அரசும் வேம்பும் இருக்கிற இடத்துல 21 நாள் சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பாக்கியம் உண்டாகும். அப்போ 21 நாள் கணவன் மனைவி அதாவது குளிர்ந்த நீராடி அரசும் வேம்பையும் சுற்றினா குழந்தை பாக்கியம் உண்டாயிருமா அப்படின்னு சில பேர் இதைய கேள்விக்குறியாக கேட்டாலும் அது சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா நிறைய விளக்கங்கள் உண்டு. அதாவது நாம் அதிகாலையில் வந்து நேரமே வந்து அதிகாலையில் குளிர்ந்த நீர் ஆடும்போது அவர்களுடைய உடலில் இருக்கும் வெப்பம் வெளிவந்து விடுகிறது. அதாவது ஒரு சாதாரணமாக நமக்கு மாடு பலமுறை ஊசி போட்டு சினை பிடிக்கல அப்படின்னா அந்த மாட்டை மரத்தடி கட்டி 3 குடம் தண்ணி ஊற்று தலையிலிருந்து நினச்சி விடு, அப்புறம் கொண்டு போய் ஊசி போடு, டக்குன்னு பிடிக்க அப்படின்னா அதே மாதிரி பிடிச்சிக்கு. அப்போ என்னென்னா அதனுடைய உடம்பில் இருக்கிற உஷ்ணம் பூரா வெளியே வந்துடுது. அதுபோலவே நம்மளுக்கு இந்த 21 நாள் வந்து ஒரு கணவன் மனைவி அதிகாலையில் வந்து 6 மணிக்கு முதல்ல தண்ணி ஊற்றினா சளியும் கூட பிடிக்காது. அப்போ உடம்பில் இருக்கிற வெப்பம் வெளியே வந்துடுது, அந்த பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை நீங்குது. ஆணுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 21 நாள் இருக்கும்போது விந்துநாத சுரபிகள் அவர்களுக்கு உயிரணுக்கள் அதிகமாகுது. அதனால் வந்து இந்த 21 நாள் அவர்களுக்கு இருந்து அவர்கள் விரதம் இருந்து அதுபோலவே ஒரு வெண்பொங்கல் ஒன்று வைங்க, 21ஆவது நாள் ஒரு வெண்பொங்கல் வச்சு நிற சொம்பு தண்ணி வைங்க, விநாயகருக்கு தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதை ஒரு கூடை போட்டு கமுத்தி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து போய் அதை திறந்து பாருங்க, அதனுடைய பரிகாரம் உங்களுக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு இதை நான் பலமுறை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். அப்போ அதே மாதிரி
ஒரு பையன் வந்து பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு ஊரில் இருந்த பையன் கூட 21 நாள் விரதம் இருக்க சொன்னேன். 2 3 குழந்தைக்கு பிறந்து அவங்களுக்கு இறந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி விரதம் இருக்க சொல்லும்போது 21 நாள் பதிலாக அந்த பையன் 23 நாள் விரதம் இருந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான். ஐயா இந்த மாதிரிங்க நான் வந்து விரதம் முடிச்சுட்டுங்க அப்படிங்கிற போது 21 நாள் இருந்துட்டியா அப்படிங்கிற போது நான் 23 நாள் ஆச்சுங்க அப்படின்னாப்புல. ரொம்ப சந்தோஷம். சரி நான் சொன்ன மாதிரியே நீ வந்து அந்த ஒரு வெண்பொங்கல் வச்சு நல்லா உருட்டி வச்சு நிறசொம்பு தண்ணி வச்சு தேங்காய் பழம் முடைச்சி வச்சு விநாயகர் முன்னாண்ட நல்லா சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பையன் இருந்துட்டு சொன்னான், ஐயா நீங்களே வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நானே வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு நானே அதே மாதிரி போய் அந்த பரிகார தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி அதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த மறுபடி வந்து அந்த கூடை திறந்து பார்க்கும்போது அதில் பரிகாரம் வந்து அந்த சாப்பாடு கொஞ்சம் லேசாக அமுந்திருந்தது. அதே போல் நிறசொம்பு தண்ணி அதில் லேசாக குறைஞ்சிருந்தது. அப்போவே அதை பார்த்துட்டு நான் சொன்னேன், பரிகாரம் பழிச்சிருச்சுப்பா, குழந்தை உரம் கிடைக்கி அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு பொண்ணு ஒரு ஆண், இன்றைக்கி அதுகளுக்கும் பார்த்தா 10 14 15 வயசு இருக்குது. அது மாதிரி நிறைய இது மாதிரி பரிகாரம் சொல்லி நிறைய குழந்தை பாக்கி கிடச்சிருக்குது. அப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது கடவுள் ஏதாவது கடவுள் சக்தி உண்டா அப்படின்னா கடவுளை வந்து மனதார வணங்கினால் நம்மளுக்கு கடவுள் சக்தி உண்டு. ஆன்மீகமும் ஜோதிடமும் நம்மளுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டு. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதையுமே அன்றைக்கெல்லாம் வந்து எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் கடவுள் நம்பிக்கையோடு தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்குடைய காலகட்டங்கள் வந்து வேறு, அன்றைக்கு காலகட்டங்கள் வேறு. அந்த புத்திர பாக்கியங்கள் இன்றைக்கு நம்ம வந்து சிறப்பாக செய்கிறது வந்து கிடைக்கிது. புற்றுமண் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த புற்று இருக்கிற கோயிலுக்கு போனாலும் பிள்ளை வரம் கிடைக்கும். அந்த புற்றுமண்ணை வயிற்றில் தடவலாம். அதே மாதிரி புற்று நீரை வந்து லேசாக உள்ள குடிக்கலாம். இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த ராகு தோஷங்கள் ஏதாவது 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி புற்று நீரை குடிப்பது, புற்றுக்கண்ணுக்கு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, இதுவும் ஒரு வகை புற்றுக்கண் பரிகாரம்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அல்லது கோயில் வச்சுருப்பாங்க, இந்த சந்தான நாகலிங்கம்னு சொல்லுவாங்க. அது திருமணமாகாதவர்களுக்கு வந்து சந்தான நாகலிங்கம் 2 நாகங்கள் சர்ப்பங்கள் பிணைந்திருக்கிறத அதை சந்தான நாகலிங்கம், திருமணம் இல்லைன்னா அதை சிலை வடித்து பாலாபிஷேகம் செய்ய சொல்லுவோம். அல்லது புத்திர பாக்கியங்களுக்கு வந்து ஒரு தலை, அதாவது 5 தலை நாகமுள்ள சர்ப்பத்தை சிலை வடித்து பிள்ளையார் கோயிலில் பிரதிஷ்டை செய்து அதுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். அதுபோல் குலதெய்வ வழிபாடு யாருக்குமே வந்து குலதெய்வத்தை வழிபாடு பட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைச்சிரும். மனசார வேண்டணும். அதுக்கு மேலே கடவுளுக்கு வந்து அந்த 5ஆம் இடம் சுத்தமாகவே அவங்களுக்கு கர்ம பாதிப்பு பலன் கெட்டு போயிட்டா தான் 100ல் 1 2 கிடைக்காம போகுமே தவிர்த்து எல்லாருக்குமே 5ஆம் இடம் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போதும் குழந்தை பாக்கி கிடைச்சிருது. அடுத்தது கருமாரியம்மன். அப்போ கரு உருவாகக்கூடிய இடம் கருமாரியம்மன். அப்போ அந்த கருமாரியம்மன் கோயில் போய் கும்பிட்றது நல்லது. கொடிமரம் சுற்றுறது, அதாவது கொடிமரம் அப்படிங்கிறது ஆகாயத்தினுடைய பிரபஞ்சத்தை பூரா நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கறது. அப்போ அவங்களுடைய செய்த கர்ம புண்ணியமெல்லாம் வந்து அந்த கொடிமரம் சுற்றிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த இடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்முடைய கர்மாக்களையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட சொல்லுவாங்க. அப்போ கொடிமரம் சுட்டுறது நம்ம கர்மா, நம்ம மூலாதாரத்தில் வந்து சுழுமுனை பகுதின்னு சொல்லுவோம். மூலாதாரத்தில் வந்து நம்ம கர்ம பதிவுகள் பூரா அங்கே தான் அடங்கியிருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து மூலாதாரத்தில் வந்து 2.5 லட்சம் ஜிபி நம்ம மெமரி பதிவாகுது அப்படின்னு சொன்னால், அப்போ கண் பார்க்குது, டிஜிட்டல் கேமரா எடுக்குது, மூளைக்கு கொண்டு வருது, பீனிலுக்கு கொண்டு வருது, மூலாதாரத்தில் கொண்டு போய் நாம் எதை பார்க்குறோமோ எதை செய்கிறோமோ, நாம் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அந்த மூலாதாரம் முதுகுத்தண்டுக்கு அடிப்பகுதி, அதைத்தான் மூலாதாரம் என்று சொல்லுவோம், அந்த இடத்துல பதிவு பண்ணுது. இந்த கர்மப்பதிவுங்கிறது தான் நம்ம முன்னோர் செஞ்சுருந்தாலும் இந்த கர்மப்பதிவு சில பேருக்கு தேர்றதில்லை. சில பேருக்கு நாம் இந்த மாதிரி கோயில் குளங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்யும்போது கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறத நம்ம கண்ணார பார்த்துருப்போம். அப்போ கொடிமரம் சுற்றுறது, கோயிலில் அங்க பிரதட்சணம் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க குருவாயூர் போய் வேண்டிட்டு வர்றது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு திருச்செந்தூரும் போயிட்டு வரலாம். அப்போ இதெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் அவைகளுக்கு கிடைக்கும் என்பதே உண்டு. அப்போ ஒரு மனிதன் என்னதான் இருந்தாலும் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல் ஆகுமா? என்னதான் ஓடி ஆடி வெளியூர் போய் சம்பாதித்தாலும் ஒரு காக்கை குருவிகளும் கூட நம்ம ஊர் மரத்தில் வந்து ஆயிரக்கணக்கில் காக்கை குருவி இருக்குது. 10 எண்ணம் வந்து நம்ம ஊரை சுற்றியும் பார்த்தோம்னு சொன்னால் அன்னூருக்கு 10 போகுது, மேட்டுப்பாளையத்துக்கு 10 போகுது, கோயம்புத்தூருக்கு 10 போகுது, அவனாசிக்கு 10 வருது, திருப்பூருக்கு 10 வருது,
அப்படின்னா தெக்கலூருக்கு 10 போகுது அப்படின்னா அது எல்லாமே பொழுதோடு வந்து ஒன்று கூடும் இடம். அப்போ இருப்பிடம்ங்கிறது தான் யாருக்கு சந்தோஷம், அந்த இல்லிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு என்னதான் ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் கடைசியில் இல்லிடம்ங்கிறது அந்த இடத்துக்கு வந்தால் தான் அவனுக்கு நிம்மதி என்ற ஒரு இது உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம்னா அது நம்ம ஒன்று கூடும் இடம், 1ஆம் இடம்னு சொல்லி போடலாம். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா அது குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறத 2ஆம் இடம்னு சொல்லிடுறோம். சகோதர சகோதரிகளோட சண்டை கட்டிட்டாலும் கால் மேலே கால் போட்டு தூங்குவோம் ஒரே வீட்டுக்குள்ளே. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நாமளெல்லாம் பல குழந்தைகளோடு இருந்து பிறந்து வளர்ந்து ஒன்றோடொன்று சகோதரன் சகோதரி இப்படி உறவுகளோடு பகிர்ந்து அந்த காலமெல்லாம் குழந்தை பேருங்கிறதே வந்து அந்த அளவுக்கு வந்து குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு 4 குழந்தை 5 குழந்தை 7 குழந்தைங்கிற குழந்தை பாக்கி அன்றைக்கி தான் வந்து நிறைய கிடைச்சது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிறதே அரிதாக இருக்குது. ஒரு குழந்தை கிடைக்கிது, அடுத்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு ஒரு குழந்தை கிடைச்சா அடுத்த குழந்தை அடுத்தது டக்குன்னு கிடைச்சிருது. சில பேருக்கு ஒரு குழந்தையோடவே கிடைக்கிறது இல்லை. இந்த 20-30 வருஷம் முதல்ல ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்ததுன்னா அடுத்தது அவங்க அம்மாவே வந்து அந்த கருத்தடையை செஞ்சு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இனி குழந்தை வேண்டாம் 2 இடத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தையே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் காலகட்டத்துக்கு சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு வகைகள் இதெல்லாமே நம்மளுக்கு காரணமாக இருக்குதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடம்னா நம்ம தாய் வீட்டில் சுகத்தை அனுபவிக்கிறோம். 5ஆம் இடம் நம்ம குழந்தைங்க இருந்தால் தான் குழந்தைகளோட கடைசி வரைக்கும் குழந்தை குட்டியோடு நம்ம வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் நம்ம குழந்தை குட்டியோட சந்தோஷம் அனுபவிக்க முடியும். 6ஆம் இடமாக இருந்தாலும் எதிரிகளோடு சண்டையிட்டாலும் ஜெயிச்சு வந்து அந்த இடத்துலையும் நம்ம ஒரு நிம்மதியை காண்றோம். 7ஆம் இடம் நம்மளோட மனைவியோடு சுகத்தை அனுபவிக்கிறதும் மனைவிக்கு என்ன குறையில்லாமல் மனைவியை நடத்தி கொண்டு வருவதும். அப்போ மனைவி மக்களோடு நம்ம வாழ்வது 7ஆம் இடம் என்றும். 8ஆம் இடம் நீண்ட ஆயுளோடு நம்ம வாழ்ந்து கண்டம் கஷ்டம் எவ்வளவு வந்த போதிலும் அதிலும் ஒரு சுகத்தை அனுபவித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற போது சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்போ கூட வந்து 8ஆம் இடத்தினுடைய சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். 9 அப்பாவுடைய நலன்களை நாம் அப்பாவுடன் இருந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். 10ஆம் இடம் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதில் இருக்கிற சம்பாதனை காப்பணம் கிடைச்சாலும் அந்த கையில் காசு வந்தது அது ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம உழைப்பு அப்படிங்கிறது ஓடி ஆடி உழைச்சாலும் 1 ரூபா வாங்கினாலும் அந்த சம்பாதனை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 11ஆம் இடம்ங்கிறது நம்ம சம்பாரித்த இத்தனை பொருள் பொன் பொருள் இதெல்லாமே வந்து இதெல்லாம் கையில் இருக்கும்போதும் அதுவும் சந்தோஷம். 12ஆம் இடம் அப்படிங்கிற போது அதுதான் நம்ம கடைசி காலத்தில் வந்து நம்ம கட்டில் படுக்கை அப்படின்னு சொல்லுவோம். அதிலும் மனிதன் வந்து கடைசியில் எல்லாமே கடமை பூரா முடிஞ்சது, எனக்கு எல்லா குழந்தை குட்டி எல்லாமே கல்யாணம் முடித்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் நிம்மதியாக போய் சேரணும். அப்போ அப்படிங்கிற போது அந்த கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டில் சுகம் என்றால் அது கணவன் மனைவியினுடைய ரகசிய உறவும் 12ஆம் இடம்தான். அந்த சுகபோகங்களை கடைசி கட்டத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையை முடிக்கும் போதும் அந்த 12ஆம் இடம் தான் வருது. இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தை குட்டியோட கடைசி வரைக்கும் வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த புத்திர பாக்கியம் வேணும். 5ஆவது ஸ்தானம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். இதில் எல்லாம் 5ஆம் இடம் நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் எல்லாம் நல்லா இருந்து நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு நாமன்னு ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கும் ஒரு ஆதாரம் வேணும். காக்கா குருவிகள் எல்லாம் மரம் செடி கொடிகள் எல்லாம் தன்னுடைய இனத்தை பரத்திய போதிலும் மனிதனுக்கு தனக்கென்று ஒரு விதை விதைக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு புத்திர பாக்கியம். எவ்வளவு செல்வங்களை தேடிய போதும் நம்மளுக்கு கடைசியில் சந்தோஷம் இருக்காது. அப்போ கடைசி வரை நம்மளுக்கு பிள்ளை பேர் வேண்டும் என்பது இந்த 5ஆம் இடத்தினுடைய பலனை சொல்லி இந்த சிற்றுரையை நிறைவு பெறுகிறேன். அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்று சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர், நான் வந்து கருமத்தம்பட்டி மாநகராட்சி கருமத்தம்பட்டி சுவாமிஜி ஜோதிட நிலையம். நான் வந்து காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்குறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 93 605 70 659. இன்னொரு நம்பர் வந்து 99 438 61614.
நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பெரியசாமி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அங்க இருந்தது அதான் அப்பல இருந்து பாலாசா தேடிட்டு இருந்தாரு.